Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற 30 நாள் சேலஞ்சோட 11வது நாள். சர்வைவர்ஸ் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? செல்ஃப் ரியலைசேஷன். ஏன்னா நீங்கள் நார்சிசிஸ்டிக் பேரண்ட்ஸ் கூட இல்லைன்னா ஒரு நார்சிசிஸ்டிக் லைஃப் பார்ட்னர் கூட இருக்கும்போது உங்களை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான அந்த சூழல் இருக்காது. நார்சிசிஸ்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் உங்கள் மூளை கண்டினியூஸாக யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த செல்ஃப் எக்ஸ்ப்ளோரிங், செல்ஃப் டெவலப்மெண்ட், அதாவது நீங்கள் யார் அப்படிங்கிறதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்குறது, உங்களை நீங்களே மெருகேற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் நடக்கவே நடக்காது. அதுக்கு பதிலாக நார்சிசிஸ்ட் எதிர்பார்க்குற ஒரு பர்சனாலிட்டியாக நீங்கள் மாறிடுவீங்க. கம்ப்ளீட் சர்வைவல் மோடில் இருப்பீங்க. உங்களோட அந்த ஒரிஜினல் பர்சனாலிட்டி முடங்கி போயிடும். அந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் பர்சனாலிட்டி டெவலப் ஆகிடும். லிட்ரலி ஒரு மாஸ்கோடு தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. இன்றைக்கி அந்த மாஸ்க்குள்ளே புதஞ்சி போன உங்களோட ஒரிஜினல் பர்சனாலிட்டியை வெளியே கொண்டு வர போகிறீங்க. உங்களுக்குள்ள மூழ்கி உங்களை வெளியே கொண்டு வர போகிறீங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கிற இந்த ஃபால்ஸ் இமேஜ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்ச நேரத்துக்கு கழட்டி வச்சுட்டு உண்மையிலேயே நீங்கள் யார் அப்படிங்கிறத பற்றி யோசித்து ஒன்றுன்னா எழுதுங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத மறந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத எழுதுங்க. உங்கள் ரியல் நேச்சர் என்ன அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணுங்கள். உங்களோட கனவுகள், உங்களோட ஆசைகள், எதெல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்தும், எதெல்லாம் உங்களை மோட்டிவேட் பண்ணும், நீங்கள் என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்படுறீங்க, இது எல்லாத்தையும் 1 by 1 லிஸ்ட் போடுங்க. நீங்கள் இது வரைக்கும் ஒழிச்சு வச்சுருந்த உங்களோட அந்த ஒரிஜினல் பர்சனாலிட்டிக்கு உயிர் கொடுத்து பாருங்கள். உங்களோட உண்மையான வர்த் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, பவர் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. உங்கள் மேலே உங்களுக்கு மரியாதை வரும். உங்களோட அந்த ஒரிஜினல் பர்சனாலிட்டியை நீங்கள் நேரடியாக என்கவுண்டர் பண்ணும்போது நீங்கள் எதுக்காக எதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு புரியும். இன்றைக்கி வாழ்க்கையில் முதல் தடவையாக உங்களை நீங்கள் விட்னஸ் பண்ண போகிறீங்க. உங்கள் கூட ரீகனெக்ட் ஆக போகிறீங்க. அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் தன்னால் நடக்கும். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.